ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஏசியில் நேம் போர்டு லைட்டு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியோன் ஸ்ட்ரிப் லைட்டு. இது எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் மாட்ட போகிறோம் இந்த நேம் போர்டில். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 743, அதாவது ஃப்ளக்ஸ் ஓட்டுற பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பேஸ்ட் இருந்தாவே போதும். இதுதான் அந்த பேஸ்ட்டு 743. இந்த வண்டியோட கேரியர் நேம் போர்டு தான் இப்போ நம்ம லைட் மாட்டோம். இது வந்து நீங்கள் எப்படி வளைச்சிங்க அப்படின்னாலும் வளையக்கூடிய தன்மை உள்ளது. அதுக்குன்னு ரொம்ப போட்டு மடக்கணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்ட்ரிப்பு வந்து கட் ஆயிரும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மடக்கி ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அங்கங்கே நீங்கள் லென்த்தியாக ஓட்டிட்டு கொண்டு போகிறீங்க இல்லைங்களா, அங்கங்கே ஒவ்வொரு ட்ராப் மட்டும் விட்டுக்குங்க. கடைசியாக நீங்கள் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கேயாவது லைட்டாக தூக்கி இருக்கோ இல்லை மடங்கி இருக்கும், அதை அந்த நேரம் மட்டும் மறுபடியும் கம் போட்டு அப்படியே வச்சு அமுத்தி விட்டீங்க அப்படின்னா இது நல்லா ஸ்ட்ரிப்பாக ஒட்டிக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். அப்படி நம்ம எப்படி ஒட்டுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் வண்டியில் ஏதாவது மாட்டணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லைட் ஃபிட்டிங்ஸு, தொட்டி லைட்டு, அதே மாதிரி கிளாஸில் வந்துட்டு இந்த பஸ்ஸில் போடுற மாதிரி லைட் ஃபிட்டிங்ஸு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உங்கள் வண்டிக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இதில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நியோன் ஸ்ட்ரிப் லைட்டில் இடையில பிளாக் கலரில் ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். கருப்பு கலரில் ஒரு சின்ன புள்ளி கணக்காக இருக்கும். அந்த புள்ளி நேர் மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். அந்த புள்ளிக்கு இங்கிட்டோ அங்கிட்டோ கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிட்டு வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே சால்ட்ரிங் வைக்கணும். ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னால நமக்கு அந்த மோல்டிங்லேயே வந்து அவங்களே 2 வயர் கொடுத்துருப்பாங்க. இந்த பிட்டு இருக்குது இல்லைங்களா, பிட்டை நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வண்டியில் மாட்டணும் அப்படின்னா உள்ளே வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் 2 சர்க்யூட் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ப்ளஸ்ஸு மைனஸை பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த பிட்டு அடுத்த வண்டிக்கு யூசேஜ் ஆகும். இல்லை அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. வாங்க வண்டியில் மாட்டி லைட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். நைட்டு நேம் போர்டில் உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,